வளவன் புது ஷோ இது. ஒரு முக்கியமான டாபிக் எடுத்து 3 பேருமே டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஷோவோட நோக்கம். ஃபார்மெட். ஆமாம், அது ஒரு ஃபார்மெட்டு. இப்போ டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் பல கருத்து பேசப்படுது. ஒரு சிலவங்க வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, டீலிமிட்டேஷனே வேண்டாம், நோ டீலிமிட்டேஷன், இப்படியெல்லாம் பல கருத்துக்கள் வந்து ரொம்ப குழப்பிருச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஒரு சந்தேகத்தையும் ஒரு குழப்பமான சூழலை ஏற்படுத்தியிருக்கு. முதல்ல ஆரம்பத்தில் வந்து திமுக தான் வந்து அந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து முன் வச்சாங்க. அடிப்படையில் ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய உரிமை, நம்ம இன்றைக்கி எத்தனை எம்பிக்கள் வச்சுருக்கிறோமோ அந்த எம்பிக்களுடைய சதவீதம் குறையாமல் நீங்கள் டீலிமிட்டேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அடிப்படையில் ஒரு கருத்தாக இருந்துச்சு. ஆனால் இதுக்கு மாற்றாக இப்போ வந்து இனிமேல் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைங்க, ஏற்கனவே 50 வருஷம் ஃப்ரீஸு, இன்னொரு 25 வருஷம் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நகர்றாங்க. இது எப்படி ஏற்றுக்க முடியும்? ஃப்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து என்னைக்கு இருந்தாலும் டீலிமிட்டேஷன் நடந்தால் ஃப்ரீஸ் அப்படிங்கிறது வந்து திமுகவும் வச்ச டிமாண்டு தான். ரெண்டுமே இருந்தது. அவங்க போட்ட அனைத்து கட்சி கூட்டம் அல்லது ஃபேர் டீலிமிட்டேஷன் மீட்டிங்கில் அவங்க 2 சொல்யூஷனுமே வச்சாங்க. ஒன்று வந்து ஃபேர் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு என்ன ரெப்ரசன்டேஷன் இருக்குதோ அதை அப்படியே கொடுக்கணும், அதில் என்ன மாற்றம் கொடுக்க முடியலன்னா முதல் ப்ரப்போசலே அடுத்து 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு தள்ளி வைக்கணும். அப்படி தள்ளி வைக்க முடியாத சூழல் வந்தால் எங்களுடைய பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது. ஃபஸ்ட்டு ஃப்ரீஸுக்கு எல்லா கட்சிகளுமே உடன்படுவார்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். நீங்கள் நேற்றைக்கு மசோதாக்கள் கொண்டு வந்தது போனது கூட இது எல்லாத்தையும் தாண்டி, ஏன்னா நமக்கு பாப்புலேஷனை நம்ம குறைச்சிட்டதுனால நமக்கு இதுக்கு மேலே ஆக்சுவலாக ஃப்ரீஸ்னால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃப்ரீஸுங்கிறதுனால நேற்றைக்கு தாவேகா கொண்டு வந்ததை திமுக ஆதரித்ததற்கு காரணமும் ஃப்ரீஸுங்கிற அந்த ஒரு செக்ஷன் தானே தவிர நோங்கிறதுக்காக ஆதரிக்கலை. அதில் சில திருத்தங்களையும் உதயநிதி சொல்லிவிட்டு நாங்கள் அதன் அடிப்படையில் ஆதரிக்கிறோங்கிறாரு. அந்த திருத்தத்தை சேர்க்கலனாலும் எங்கள் ஸ்டாண்ட் என்பது ஃப்ரீஸ்க்கு நாங்கள் ஒரு நாள் எதிர்க்கலை அப்படிங்கிறதாகத்தான். பிரியன் ஜோசப் அறிக்கையும் நோ டீலிமிட்டேஷனுங்கிறது ஒரு உருட்டு. என்னன்னா நோ டீலிமிட்டேஷன் ஒன்று கிடையவே கிடையாது. அப்படி ஒன்று சொல்லிட்டு இருந்தோம்னா உட்காந்துட்டு தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவம் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். நம்ம அதனால தான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறோம், டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது பாஜக கொண்டு வருகிறது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அது பாஜக கொண்டு வரல, அது கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்தது. கான்ஸ்டியூஷனில் டீலிமிட்டேஷன் பண்ணியே ஆகணும். எப்போ பண்ணணும்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் முடிஞ்ச உடனே டீலிமிட்டேஷன் பண்ணணும், ஒவ்வொரு சென்சஸும் முடிஞ்ச உடனேன்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கு. அதுவும் எப்படி பண்ணணும் அப்படின்னா அந்த சென்சஸில் மக்கள் தொகை என்ன வந்திருக்கோ அந்த மக்கள் தொகை அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுக்கணும். அதனுடைய விகிதாச்சாரம், எந்த மாநிலத்துக்கு அதிக மக்கள் தொகை இருக்கோ அதுக்கு அதிக சீட்டு, குறைவாக மக்கள் தொகை இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு குறைவான சீட்டு அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன் சொன்னது. அதனால் பாஜக நாங்கள் டீலிமிட்டேஷன் பண்ண மாட்டோன்னுலாம் சொல்ல முடியாது. இது கண்டிப்பாக டீலிமிட்டேஷன் நடக்க போகுது. அது எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய சிக்கல். எங்கன்னா இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனல் ப்ராசஸ், மக்கள் தொகை ஏற்ற இறக்கத்திற்கு ஏற்ப தொகுதியை மறுவரை செய்வது. ஆனால் இதை பயன்படுத்திட்டு தனக்கு ஒரு அஜெண்டாவை பாஜக ஃபிக்ஸ் பண்ணதில்ல. பாஜகவுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டா தான் இங்கே எதிர்கட்சிகளே அச்சுறுத்தக்கூடியதாக இருக்குது. அப்போ நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 ஸ்டேட்டை மட்டுமே கன்சாலிடேட் பண்ணி எப்போவுமே இந்தியாவின் நிரந்தர ஆளுங்கட்சியாக மாறுறதுக்கு பாஜக இந்த கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்ட டீலிமிட்டேஷனை பயன்படுத்த பார்க்குறாங்க. அப்போ அதுதான் இங்கே சிக்கலாகுது. அப்போ நோ டீலிமிட்டேஷன் ஒன்று கிடையாது. பாஜகவினுடைய திட்டத்தை முறியடிக்கிறதுக்கு வேறு என்ன வழி? ஃப்ரீஸ் பண்ணுறது வழியா, ஃபேர் அப்படின்னு சொல்கிறாங்களே அது வழியா அப்படிங்கிறது தான் நம்ம விவாதிக்க வேண்டியது. இதில் கடந்த காலத்தில் 2 முறை செய்து நம்ம ஏன் இப்போ இந்த ஃப்ரீஸிங்கிற இடத்துக்கே வந்தோம்னா காங்கிரஸ் செய்த பெரும் தவறு, வினையே அவங்க போட்டதுங்கிறது தான். 71ல் நீங்கள் இருந்த 2 குறைச்சிங்க தமிழ்நாட்டுக்கு, 41 இருந்ததை நாங்கள் 71 அடிப்படையில்னு இருந்த 2 கட் பண்ணதுனால தான் அது சூடுபட்டதாக மக்கள் தொகையை அந்த காலகட்டத்திலேயே கவர்மெண்ட் 5 இயர் பிளான்லாம் கொண்டு வரதுக்கு முன்பாகவே குறைக்கணுங்கிற விழிப்புணர்வோடு இருந்த மாநிலங்கள் பாதிக்கப்பட்டதுனால தான் சதர்ன் ஸ்டேட்ஸ் அன்றைக்கி அது ஒரு விதமான ரேட்டில் அது இப்படியே குறைஞ்சிக்கிட்டே கொண்டு வந்து இன்னும் கொண்டு போய் கீழே விட்டுருவாங்களாங்கிற அச்சம் வந்தது. அந்த தவறை தொடங்கி வைத்ததே காங்கிரஸ் தான். 76ல் அஃப்கோர்ஸ் இந்திரா காந்தி அவர்கள் அவங்களுக்கு வெவ்வேறு விதமான விஷயங்கள் வந்ததனுடைய அதுக்கு பிறகு மூவ் ஆனாதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் எங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரீசிங் நடக்குது 25 ஆண்டு. அதற்கு பிறகு பாஜகவிடமும் அன்றைக்கு இப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, உடனே இன்றைக்கி வாஜ்பாயோட திமுக இருந்தது அப்படின்னு இருந்த காலகட்டத்திலேயே தான் அவங்க அதை நகர்த்தி வலியுறுத்தி ஃப்ரீசிங் அப்படிங்கிறது 25 அன்றைக்கு சட்ட அமைச்சராக இருந்த அருண்ஜேட்லி கொண்டு வராரு. காங்கிரஸ் ஒரு ப்ரப்போசல் ஃபேராக பண்ணுறது எப்படி,
அதாவது மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு உரிய வழிகள்னு நாங்கள் ஒரு ஃபார்முலா தரோம், நீங்கள் இதன் அடிப்படையில் கூட செய்யலாம்னு ஒரு ப்ரப்போசல் எல்லாம் திருத்தங்களை கொண்டு வராங்க. பட் அதை தாண்டி சிம்பிள் மெஜாரிட்டி மட்டுமே உங்களுக்கு ஃப்ரீசிங்க்கு அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. கூடுதலாக 50% மாநிலங்கள் இருக்கிற மாநிலங்களில் 50%க்கு மேலே சட்டமன்றத்தில் அந்த தீர்மானங்களை வழிமொழிந்து தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பி அதற்கு பிறகு தான் அது கெசட்டில் வெளியிடப்படுகிறது. ஸோ இதில் காங்கிரஸ் அங்கே செஞ்ச கோளாறு, அதுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் செய்யும் போதே இருந்ததில் கை வச்சு செஞ்ச கோளாறுல இருந்து தான் இது நீண்டுகிட்டு வருது. இப்போ காங்கிரஸ் யூபிஏல இருந்த காலகட்டத்திலேயோ இல்லை அவங்க இருந்தது பாஜக தானே சிக்கல், நீங்கள் அங்கே ஃப்ரீஸ் பண்ணியாச்சு, இது ஒரு லாங்கர் ரன்னுக்கு ஒரு சொல்யூஷன் நீங்கள் யோசிச்சிங்களா? ஆனால் இல்லை, நீங்கள் மத்தியில் இருக்கிறீங்க. இதில் இன்னொரு அச்சம், பாஜகவை பார்த்து நீங்கள் ஃப்ரீசிங் அப்படிங்கிறது ஒரு டெம்பரரி சொல்யூஷன். இப்போ 25 வருஷம் 2026 வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ இங்கேருந்து ஒரு 20 வருஷம் ஃப்ரீஸ் பண்ணுறோம், 25 வருஷம் ஃப்ரீஸ் பண்ணுறோம்னா திருப்பி 2050 மறுபடியும் இதே பாப்புலேஷன் அப்படிங்கிறது டிபேட்டாக வரும். அன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன் இதை விட குறைஞ்சிரும். ஆக்சுவலி குரியன் ஜோசப் அறிக்கையில் 100 இயர்ஸ் ஃப்ரீஸ் குறித்து கேட்குறாங்களோ, இப்போ 100 இயர்ஸ் ஃப்ரீஸ் அப்படிங்கும் போது கூட அதுக்கு பிறகும் பாப்புலேஷனை மெஷர் பண்ணி பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப குறையிற மாதிரியான சூழல் இருக்குது. இதில் அடிப்படையில் இதில் ஒரு முக்கியமான விஷயம் வளவன் சொன்னதுலேயும் சரி, இவங்க வந்து பாப்புலேஷனை பேசிஸாக வச்சு 71 ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது முக்கியமானது தான். ஆனால் 71க்கு பிறகு பாப்புலேஷனை குறைக்கிறதுக்கு எந்த திட்டமுமே இல்லை. நீங்கள் நார்த் இந்தியன் பாப்புலேஷன் இம்பேலன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இம்பேலன்ஸை குறைக்கிறதுக்கு எந்த பிளானும் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் இல்லை. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் வந்து 3 குழந்தை பெற்றுங்க, 4 குழந்தை பெற்றுங்க அப்படின்னு சொல்லி இன்னும் என்கரேஜ் தான் பண்ணுறாங்க. இல்லை, அதனுடைய நீட்சியாக இங்கே சதர்ன் ஸ்டேட்ஸில் அவங்க சந்திரபாபு நாயுடு 3வது குழந்தை என்றால் அதற்கு நாங்கள் இன்சென்டிவ் கொடுக்குறோங்கிறாரு. ஆமாம், தமிழ்நாட்டிலையுமே அதை நோக்கி நகர்வதற்கான குரல்கள் அங்கும் இங்குமாக அமைச்சர்கள் மத்தியிலே சில ஸ்டேட்மெண்ட்ஸ் அதை ஊக்குவிக்கிறது. பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னா, நீங்கள் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்டப்ப பாப்புலேஷன் கண்ட்ரோல் குடும்ப கட்டுப்பாடுங்கிறது வரல. அதே மாதிரி மாநிலம்ங்கிறதும் இல்லை. ஆமாம், மாநிலம் இந்த அளவுக்கு அப்போ ஏறத்தாழ ஒருங்கிணைந்த மதராஸ் மாகாணமாக இருந்திருக்கும். நீங்கள் ஒரிசா வரைக்கும் சேர்த்து மொழி வழியாக பிரிக்கப்படலை, மாநிலங்கள் பிரிக்கப்படல. ஒன்று இதில் 2வது இல்லை, அதில் ஒன்று சொல்லிடுறேன். அந்த பாப்புலேஷனுங்கிறது ஏன் பிரச்சனையாகுது அப்படின்னா, முதல்ல பாப்புலேஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்டப்போ விவாதம் கிடையாது. ஆனால் நீங்கள் 70களில் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு மெஷர் எடுத்துட்ட பிறகு கான்ஸ்டியூஷனில் பாப்புலேஷன் அடிப்படையில் சீட்டை பிரிக்கிறோம் அப்படிங்கிற பிரிவு அது வந்து இன்வேலிட் ஆகிருக்கணும் அல்லது இன்வேலிட் பண்ணியிருக்கணும் அதை. ஆனால் அது அப்படியே தொடர்றது அப்படிங்கிறது தான் இங்கே சிக்கல். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, கான்ஸ்டியூஷன் எழுதுனவங்களுக்கு இப்படி ஒரு குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒரு திட்டம் கொண்டு வருவாங்க, அதை தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் சரியாக ஃபாலோ பண்ணும், நார்த் இந்தியன் ஸ்டேட்டு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இதனால் ஒரு பாப்புலேஷன் இம்பேலன்ஸ், டெமோகிராஃபிக் இம்பேலன்ஸ் வரும், இது நாளைக்கு பெரிய பிரச்சனையாக மாறுங்கிறது கான்ஸ்டியூஷன் எழுதுனவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு அந்த ஃபோர்சிட்டிவ்னஸ் இருக்கணும்னு இல்லை. அந்த காலகட்டத்தில் பின்னால் வறுமை வரும்னோ, இருக்கிற ரிசோர்ஸ் குறைவாக இருக்கும், அதன் மூலமாக பட்டினி சாவுகள், இதை எப்படி ஹோல்டு பண்ணுறதுங்கிற நெருக்கடி இல்லாமல் சஞ்சய் காந்தின்னு ஒருத்தர் வந்து தேடி ஆட்களை கூட்டமாக போய் பிடிச்சி கொண்டு வந்து செய்யக்கூடிய அளவுக்கு. ஆக்சுவலாக அதில் ஒரு ஆங்கிள் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காலகட்டத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தமிழ்நாடு அதை வந்து கேன்வாஸ் போல் ட்ரை பண்ணாங்க. பட் நார்த்தை பொறுத்த வரைக்கும் வலுக்கட்டாயமாக பிடிச்சி கொண்டு போய் அவங்கக்கிட்ட அதை கொண்டு போய் ஒரு உளவியலான ட்ராமாவை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு செஞ்சுட்டாங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக. அதுதான் ஒரு காரணம்னு இன்றைக்கி வரைக்கும் வாதாடப்படுகிறவர்களும் உண்டு. நமக்கு நார்தன் ஸ்டேட்ஸ்க்கு நம்ம போனோம்னா இதில் இன்னொரு கேள்வி, 71 நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு 71 சிக்கல் ஆகுது, 76 நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிங்க. அந்த 76 தொடங்கி 2025 வரையிலான இந்த 50 ஆண்டு காலகட்டத்தில் ஆட்சியில் பொறுப்பில் இருந்த அத்தனை பேரும் எங்கு பாப்புலேஷன் அந்த எக்ஸ்ப்ளோஷன் இருக்கக்கூடிய அளவுக்கான மாநிலங்கள் இருந்ததோ அங்கு குறைக்க வேண்டும்னோ அவேர்னஸ்னோ செய்வதற்கு என்னென்ன முயற்சிகளை கான்ஷியஸாக எடுத்தீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எடுத்தீங்களா, இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்களா? நம்ம இன்றைக்கி வரைக்கும் ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. நாங்கள் இங்கே மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலேருந்து பலதும் நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், ஆனால் அது அங்கே தானே ஒதுக்கப்படுகிறது பீகாருக்கோ இல்லது யூபிக்கோன்னு கேட்கும்போது நீங்கள் நல்லா வளர்ந்துட்டீங்கன்னா கொடுக்கறதுல என்ன தப்புன்னு கேட்பாங்க. அஃப்கோர்ஸ் நாங்கள் கொடுத்தோம். நீங்கள் சுதந்திரம் அடைந்த காலகட்டத்தில் பீகாரினுடைய ஜிடிஜிஎஸ்பியும் நம்மளதும் ஒன்றா தான் இருந்திருக்கும். அதற்கு பிறகு இந்த இம்ப்ரூவைசேஷன் வந்திருக்குன்னா இங்கேருந்து போகுது இல்லையா? இப்போ அப்படி நம்ம கொடுக்குறோம்னா போனது என்னவா செலவழிக்கப்படுகிறது, எப்படிலாம் போகுதுங்கிறது நமக்கு அக்கௌண்டபிலிட்டியும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அங்கே நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம்பாங்க. நம்ம ரிவர்ஸில் யோசிச்சோம்னா 2026 வேறு எந்த ஸ்டேட்டில் செஞ்சாங்களான்னு எனக்கு தெரியாது. பீகாரில் அந்த கோவிட் நேரத்தில் லாக்டவுன் போடப்பட்ட போது இங்கிருந்து போன புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு மாநில அரசாங்கம் அவங்களுக்கு கான்ட்ரசெப்டிவ்ஸ் கொடுத்து அனுப்புனாங்க. கருத்தடை சாதனங்களை கொடுத்து அவர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான்
பீகார் மாநிலம் இருந்தது. ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு சிக்கலாக மாறிட்டு மறுபடியும் அங்கே கூடுதலாக ஜனத்தொகை கூடுவதற்கான வாய்ப்பாயிடக்கூடாது. அப்போ அந்த விழிப்புணர்வு பேசிக்கலி ஒரு கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுக்கிற நிலைக்கு தான் இன்றைக்கும் இருக்குன்னா, இடையில இருந்த அத்தனை அரசாங்கங்களும் இதற்கு பொறுப்பேற்காமல் போனது காரணம். இப்போ ஒரு உதாரணம் எப்பயுமே சொல்லுவாங்க, நம்ம டிபேட்ஸ்க்கு போகும்போது என்ன நண்பர்கள் வலதுசாரி நண்பர்கள் வைப்பாங்கன்னா, 20 கோடி பேர் மன்னிக்கணும் 2 கோடி பேர் இருக்காங்க, கேரளாவுக்கு 20 சீட்டு, ஆனால் 17 கோடி பேர் இருக்கிற ஹரியானாவுக்கு 17 சீட்டு இருக்கணும்ல, 10 சீட்டு தான் இருக்குது, இது எப்படி நியாயம்னு கேட்பாங்க. ரொம்ப சரியான வாதம் இது. ஆனால் அந்த டேட்டா 2011 டேட்டா, 71 பிரிக்கும்போது இவங்க 2 கோடி இருந்தாங்க, அவங்க 1 கோடி இருந்தாங்க. அப்போ அவங்க ஏறினதை விட நீங்கள் அநியாய டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக ஏறி இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் அதை வச்சு கேட்குறீங்க. அவேர்னஸ் கொடுத்தப்போ அது கரெக்டான ஈக்குவலண்ட்டாக தான் இருந்தது 20-10ங்கிறது. நடுவில் ஏறினதற்கு யார் பொறுப்புங்கிறத எடுக்கலை. ஒன்று, இப்போ பொறுப்பெடுக்காததற்கு தண்டனையாங்கிறதுக்கான பதிலை அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது 2வது சிக்கல். பாப்புலேஷன் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டே ஒரு 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 சிக்கலுக்குரியதாக மாறிடுச்சு. கான்ஸ்டியூஷன் எழுதும்போது பாப்புலேஷன் பேஸ் அப்படிங்கிறது அவங்க வச்சிருக்கலாம். ஆனால் பாப்புலேஷனில் இப்படிப்பட்ட ஒரு இம்பேலன்ஸ் வரும் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இம்பேலன்ஸ் வந்துருச்சு. இனிமேலும் டீலிமிட்டேஷனை வெறும் பாப்புலேஷனை மட்டுமே மையமாக வச்சு தொடரணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. தொடரவே முடியாது. குறிப்பாக ஐரோப்பா, அமெரிக்காவில் மாதிரியான நாடுகளில் பாப்புலேஷன் மட்டுமே ஒரு மெஷர்மெண்ட் கிடையாது. இப்போ நீங்கள் அமெரிக்காவை எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட 1950 அவங்க அமெரிக்காவினுடைய பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 14 கோடியிலேருந்து 15 கோடி தான். இப்போ பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 34 கோடிக்குள்ளே தான் இருக்கும். ஒரு டபுள் தான், ஒரு அமௌண்ட் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்தியா அப்படி கிடையாது. 4 மடங்கு 5 மடங்கு அதிகமாக இருக்குது இந்திய பாப்புலேஷன் அப்படிங்கிறது. ஸோ இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுக்காக அமெரிக்காவினுடைய செனட்லேயோ இல்லை அமெரிக்காவில் அவங்க ஃபார்மெட்டில் இதில் எதையுமே மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க மாகாண அரசியல், மாகாணத்துக்கான ரெப்ரசன்டேஷன் அந்த ஃபார்மெட்டில் போயிட்டாங்க. இதே தான் யூரோப்பியன் பார்லிமெண்ட்டும். இப்போ இந்தியாவில் கூட இது ஒரு சிக்கலாக மாறிடுச்சு. பாப்புலேஷன் பேலன்ஸை நாம் மெயின்டைன் பண்ண முடியாதுங்கிற சூழல் ஏற்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது பாப்புலேஷன் பேசிஸாக வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கணும். இப்போ பாப்புலேஷன் அப்படிங்கிறதுல எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் மாறுபட மாட்டாங்க. பாப்புலேஷன் இதில் மெஷர்மெண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லாருமே ஒருமித்த கருத்து, இன்க்ளூடிங் தமிழ்நாடு பாஜக வரைக்கும். ஆனால் இப்போ என்ன முன்வைக்கிறது, இதை எப்படி செய்வது அப்படிங்கிறதுல தான் சிக்கல். இப்போ ஃபேர் டீலிமிட்டேஷன்னா என்னென்னா, இப்போ அமித்ஷா வாக்குறுதி கொடுத்தார், என்னுடைய கேரண்டின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் யூனிஃபார்ம் 50% நான் ஏற்றுவேன் அப்படின்னு சொன்னார். அப்போ யூனிஃபார்ம் 50%னா தமிழ்நாடு 40 சீட்னா அதில் 50% 20 ஏற்றுனா 60, யூபி 80 சீட்னா அதில் 50% 40 ஏற்றுனா 120, இப்படி எல்லாருக்கும் ஏறும். எவ்வளோ வச்சுருக்காங்களோ அதிலிருந்து ஏறும். இப்போ இதை எதிர்கட்சிகள் அன்னைக்கு ஏற்றுக்கல. ஏன் ஏற்றுக்கலைன்னா, அவர் கொண்டு வந்த டிராஃப்டில் அவர் சொன்ன வாக்குறுதி இல்லை. அது பாப்புலேஷனை 50% இன்க்ரீஸ், அதாவது பாப்புலேஷன் பேசிஸாக எடுக்காமல் 50% இன்க்ரீஸ் பண்ணுறது முதல்ல கான்ஸ்டியூஷன் வேலிடிட்டி இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி தான் இப்போ சிக்கல். ஏன்னா நீங்கள் வாயால் வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அது கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி கிடையாது. நீ சட்டத்தில் சொல்லியிருக்கிறது பாப்புலேஷன் அடிப்படையில் பண்ணணும்னு அரசியலமைப்பு சாசனம். ஆமாம். என்னைக்கு நீங்கள் அரசியலமைப்பு சாசனத்தின் பிரிவு 81 பாப்புலேஷன் அப்படிங்கிற வார்த்தையை நீக்கிட்டு ப்ரோரேட்டா பேசிஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் சீட்ஸ் அப்படிங்கிற வாசகங்களை நீங்கள் சேர்க்குறீங்களோ, அன்னைக்கு தான் இந்த ப்ரோரேட்டான்னு அமித்ஷா சொல்லக்கூடிய விஷயத்துக்கு கான்ஸ்டியூஷனல் கேரண்டி கிடைக்கும். அதுதான் இப்போ. அப்போ இதில் இப்போ இன்றைக்கி விவாதத்தில் இருக்கிற இடத்துல தமிழ்நாடு தீர்மானத்தை நிறைவேற்றும் போது அதன் மீதான ஒப்பீனியனாக காங்கிரஸ் கட்சியோ அல்லது ஆதவ அர்ஜுனாவோ பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, 50% இன்க்ரீஸ் பண்ணுறதுமே தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் 40லேருந்து 60 ஆகும் தமிழ்நாடு, அதே உத்தரப்பிரதேசத்துக்கு 80லேருந்து 120 ஆகும். அப்போ ஏற்கனவே நமக்கு 40, அவங்களுக்கு 80னா இடையில இருந்த கேப்பு 40 சீட்டு. இப்போ இது 60 ஆகுது, அது 120 ஆகுது அப்படின்னா இடையில இருக்கக்கூடிய கேப்பு 60 சீட் ஆகுது. இப்படி ஒரு லாஜிக் புது விதமான, அதாவது இன்னுமே ஒரு அமைச்சரே இப்படி பேசுகிறாருன்னு நினைக்கும்போது ரொம்ப நமக்கு வேதனையாக இருக்குது. இங்கே பர்சன்டேஜ் தான் பார்க்கணும். இப்போ தென்னிந்திய மாநிலங்களில் மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு அப்படின்னா நம்பர்ஸ் என்ன குறைஞ்சிருக்கான்னு? நம்பர்ஸ் எல்லாம் குறையல, நம்பர்ஸ் அதிகமாக இருக்குது, பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே விவாதமே. ஆனால் இந்த பேசிக்கை புரிஞ்சிக்காமல் அவர் நம்பர்ஸை வச்சு ஒரு கால்குலேஷன் சொல்கிறது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அதை வச்சு நான் பேசுகிறது. ஸோ
அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இன்றைக்கி இருக்கிறது எக்ஸிஸ்ட் நீங்கள் எவ்வளவா வேணாலும் உயர்த்திட்டு போங்க, 800 1000 இன்றைக்கி நம்மளுடைய ப்ரப்போர்ஷன். அப்போ 39/543 இன்ட்டு 850 900 எவ்வளவோ போட்டுட்டிங்கன்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரே மாதிரி உயர்த்தும் போது, ஒரே ப்ரப்போர்ஷனில் உயர்த்தும் போது அந்த சிக்கலே வரப்போகிறது. அதில் இன்னொரு சிக்கல் முன் வைக்கிறாங்க. அது என்னென்னா, இப்போ நீங்கள் 543 பேர் பார்லிமெண்ட்டில் இருக்கும்போது பேசுகிறதுக்கான நேரம் கிடைக்கிறது இல்லை. எல்லாருக்கும் ஒரு வருஷத்தில் ஒருத்தருக்கு வாய்ப்பு வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 முறை அல்லது 3 முறை தான் ஒரு எம்பிக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. மொத்தம் 5 வருஷத்தில் ஒரு 10 வாட்டி அல்லது 5 வாட்டி பேசினாலே பெரிய விஷயம் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்குது. அப்போ 850 நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா பார்லிமெண்ட் என்ன சந்தை கடையா உங்கள் இஷ்டத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறதுக்கு? அப்போது யாருக்குமே பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காம போகும். அந்த எம்பிக்களினுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது குறைவும். ஸோ அப்போ ஃபண்டமெண்டல் கொஸ்டின் வந்துடுது, பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியினுடைய ரெப்ரசன்டேஷன் முறையே இங்கே கேள்விக்குள்ளாக்கப்பட்டுருச்சு. என் பார்லிமெண்ட்டை எல்லா நாளும் நீங்கள் வந்து காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 11 மணி வரைக்கும் நடத்திட்டு போங்க. 200 நாள் செஷனை நடத்தி அட்டன் பண்ணால் உங்களுக்கு இன்னும் குறைஞ்சா போயிடுவீங்க. அத்தனை பேரும் பேசுறதுக்கு நேரம் இல்லைங்கிறதுக்காக நீங்கள் பாருங்கள், வருஷம் பூரா நீங்கள் 200 நாள் பார்லிமெண்ட் நடத்தி கூட்டத்தொடர் பண்ணி மக்கள் பிரச்சனையும் ரெப்ரசென்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் என்ன தொகுதி பூரா தினம் சுற்றிக்கிட்டா இருக்கிறீங்க, 2 வீலர்லையும் காரையும் எடுத்துக்கிட்டு சந்து சந்தாவாக உள்ளே போயிட்டுருக்கிறீங்க. அதனால் அது வந்து ஆக்சுவலாக ஒரு அந்த ஸ்டேட்மெண்ட்டே சரியாங்கிறது இருக்குது. அப்படி பார்த்தா ஷார்ட்டேஜ் ஆஃப் எம்பி எம்எல்ஏ என்பது மக்கள் பிரச்சனையாகவே கருத முடியாதுன்னு கடந்த காலத்தில் அறிக்கை கொடுத்ததும் தாவேக்காதாங்கிறத நம்ம அடிக்கோடிட்டு பார்த்துக்கணும். அவங்க அப்ரோச் பண்ணுறது இந்த 543 பேர். இப்போ எம்பிஸ்னால் அங்கே ஒருத்தர் அம்பாசிடரோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுக்கு நிதியை கொண்டு வர்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பிரவீன் சக்கரவர்த்தி நடத்திக்கிட்டு இருக்கிறாப்புல. இங்கே ரோல்ஸுங்கிறது உங்களுக்கானது ஸ்பெசிஃபைடாக இருக்கும்போது நீங்கள் முதல்ல எல்லா நாளும் முதல்ல நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு நாளை உயர்த்திட்டு போங்களை உங்களை யார் வேண்டாண்ணா 200 நாள் நடத்தி பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன வலிக்குது? அதுக்கு தானே செலக்ட் பண்ணியிருக்காங்க. மக்கள் பிரச்சனையை பேசுகிறதுக்கு நீங்கள் கேட்டு நேரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? நீங்கள் கேட்குறதே இல்லையாங்கிறது இருக்குல்ல. நமக்கு இப்போவும் ஆன்லைனில் அதிலே ஓம் பிர்லா சில வேலையை பார்த்துட்டாரு, அமைச்சர்களுக்கெல்லாம் அட்டண்டன்ஸ் போட வேண்டான்ட்டார். அதுவும் குறிப்பாக பிரதமருக்கு அதுக்கு எக்ஸப்ஷன் கொடுத்து நாட் அப்ளிகபிள்னு தான் நீங்கள் கேபினட் மினிஸ்டர்ஸ்க்கு எடுத்திங்கன்னா ஆன்லைனில் அந்த அட்டண்டன்ஸினுடைய ரெக்கார்ட்ஸ் இருக்கும். எதிர்கட்சிகளுடைய இதில் மற்ற எம்பிஸ் இண்டிவிஜுவல் எம்பிஸ் நீங்கள் பார்த்துடலாம், பிரதமருக்கு கண்டிப்பாக கிடையவே கிடையாதுன்ட்டு. அதெல்லாம் நீங்கள் வந்து சட்டத்தை ஏமாத்துறதுக்கு எடுக்கிற ப்ரொவிஷன்ஸு. இப்போ கூட்டி விவாதிக்கிறதுக்கு அப்படி ஒன்றும்லாம் அங்கே குவாலிட்டி குறைஞ்சிடும். ஏதாவது ஒன்று வெகுஜனப்பட்டுச்சு அப்படின்னா இல்லை அது தரம் போயிடும், அது குவாலிட்டி கெட்டுரும்பாங்கல்ல. அதாவது எல்லா தரப்பினரும் படிக்க வந்துட்டாங்கன்னா ஒரு காலத்தில் அந்த டாப் மார்க் இல்லை மெடல் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருந்துருப்பாங்க. அது வெகுஜனப்படுகிறது, படிப்பு மறுக்கப்பட்டவர்கள் உள்ள வந்துட்டாங்கன்னா என்ன பெரிய ஸ்கோரிங், இன்றைக்கி மார்க்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாதுங்கிற இடத்துக்கு அதை மலினமாகக்கூடிய ஒரு இடத்துக்கு வரக்கூடியது புள்ளி தான் இது. அதிகமானாலும் இல்லை வெகுஜனமாகிறார்கள் இல்லை கூடுதலாக போகிறாங்கன்னா குவாலிட்டி இருக்காது, அல்லது அது போதுமான அளவுக்குன்னா 365 நாளும் வேலை பாருங்கள். நம்ம என்ன இப்போ கிரவுண்டில் லோக்கல் பாடி இருக்குது, அதுக்கு மேலே எம்எல்ஏஸ் இருக்காங்க. இதை தாண்டி நீங்கள் என்ன ஒட்டுமொத்த தொகுதிக்கு அந்த கொடுக்குற 5 கோடியில் பிரித்து செஞ்சிட போகிறீங்க 365 நாளுக்குங்கிறது இருக்குது. நீங்கள் அங்கேயே போய் இன்னும் நிறைய கூட விவாதிக்கணும்னா விவாதிக்கலாம். மக்கள் பிரச்சனைகள் எவ்வளவும் நாடாளுமன்றத்தில் பேசப்படாமலே எக்கச்சக்கமாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்கிற மாதிரி பாப்புலேஷன் பேசிஸ் அப்படின்னு வரும்போது வெஸ்ட் பெங்கால் ஆரம்பித்து ஒரிசா, தெலுங்கானா, தமிழ்நாடு, குறிப்பாக வந்து கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, இந்த கடலோர மாநிலங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த பாப்புலேஷன்ஸ் அடிப்படையில் பிரிக்கும்போது அவங்களுக்கு நிறைய சீட்ஸ் போயிடும். நீங்கள் வந்து கடலோர மாநிலங்கள் போகுது அப்படிங்கிறது கடலோர கான்ஸ்டியூன்சியும் அடிபடும். கடலோரத்தில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூன்சியினுடைய ரெப்ரசன்டேஷன் குறையுது அப்படிங்கும்போது கடல் சார்ந்த பாலிசி ஃப்ரேம் பண்ணும்போது, கடல் சார்ந்த திட்டங்களை முன்வைக்கும்போது கடல் வாழ்க்கைனா என்ன, நான் சொல்கிறது வந்து ஒரு ரீஜனலாக ஒரு மைக்ரோ லெவலில் சொல்கிறேன். இப்போ ஒரு கடல் சார்ந்த சட்டத்தை இந்த பாஜக அரசு கொண்டு வருது அப்படிங்கும்போது கடல் சார்ந்த மாவட்டங்கள்லேருந்து கான்ஸ்டியூன்சியிலிருந்து எம்பிக்களே குறைவாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அது இன்னுமே வந்து பாலிசியில் சில சிக்கல்கள் ஏற்படும். முன்னப்பினா கடலையே பார்த்துருக்க மாட்டாங்க. டெல்லியிலுக்கு ஒருத்தர் ஒரு எம்பியாக இருப்பார், உத்தரப்பிரதேசில் இருப்பார், அவர் வந்து மத்திய பிரதேசில் இருப்பார். அவருக்கு கடல் வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாது. ஆனால் எதுவுமே தெரியாமல் அந்த பாலிசியை ஒரு முடிவெடுக்கிற இடத்துக்கு வரும்போது இது மாதிரி மைக்ரோ லெவல் இஷ்யூஸும் வரும். இதை நம்ம வந்து பழங்குடியின மக்களோட ஒப்பிட்டு பேசலாம். இது வந்து தலித் சமூகத்தை இது மாதிரி வல்னரபிளாக இருக்கக்கூடிய குரூப்ஸோட நம்ம ரொம்ப கவனமாக வச்சு கூட பேச முடியும் தான். ஏன்னா இப்போ அர்பனைசேஷன் அதிகமாகிறதுனால அர்பனைஸ்டு கான்ஸ்டியூன்சிஸ் நிறைய பிரிக்கப்பட்டிருக்கும். அதில் நிறையா மல்டிபிள் எம்பிஸ் இருப்பாங்க. ஆனால் ரூரல், ட்ரைப், இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எம்பிஸ்னுடைய ரெப்ரசன்டேஷன் ரொம்ப 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 குறையும். ஸோ இந்த எல்லாமே வந்து இந்த நம்பர்ஸ் அதிகப்படுத்தும் போது இது எல்லாமே ரொம்ப கவனமாக கன்சிடர் பண்ண வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கோ அப்படின்னு தோணுது. ஓகே, இப்போ இதில் இந்த குரியன் ஜோசப் கமிட்டி ஒன்று வந்து ஃபார்ம் பண்ணாங்க இல்லைங்களா,
போன கவர்மெண்ட் இருந்தப்போ மாநில ஒன்றிய அரசினுடைய உறவுகளை தீர்மானிக்கிறதுக்கு. அப்போ அந்த கமிட்டியில் டீலிமிட்டேஷனுங்கிறது ஒரு பார்ட் அவங்க கொடுத்துருக்கிறது. அதில் அவங்க ஒரு முக்கியமான சொல்யூஷனை சொல்கிறாங்க. அது என்னென்னா, நம்ம யூரோப் மாடலை வச்சு சொல்கிறாங்க பார்லிமெண்ட்டு. என்னென்னா, ஒரு சில நாடுகளோ அல்லது ஒரு சில மாநிலங்களோ மட்டுமே, பெருசாக இருக்கக்கூடிய ஒரு 4 மாநிலங்கள் மட்டுமே பார்லிமெண்ட்டை மொத்தமாக ஆக்கிரமிச்சிடாமல் இருக்கிறதுக்கு வந்து யூரோப் பார்லிமெண்ட்டில் என்ன சிஸ்டம் வச்சுருக்காங்கன்னா, இந்த லார்ஜ் ஸ்டேட் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சீலிங் வச்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு 96 அப்படிங்கிறது அவங்க வச்சுருக்க சீலிங். இப்போ அங்கே இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு சேர்ந்து யூரோப் பார்லிமெண்ட் இருக்குது. அதில் ஜெர்மனி வந்து பெரிய நாடு. ஜெர்மனிக்கு அதாவது 96 தாண்டி எந்த நாட்டின் எம்பி சீட்டுமே எத்தனை முறை நீங்கள் தொகுதிகளை மாற்றி அமைச்சாலும் இருக்கிறதுல அட்மோஸ்ட் பெரிய நாட்டினுடைய சீட் அப்படிங்கிறது 96 தாண்டி போகக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு சீலிங் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாடலை இவங்க இந்தியாவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா பீகார், உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி ஒரு 4 மாநிலங்கள் மட்டுமே இந்தியாவினுடைய பிரதமரையோ அல்லது ஆட்சியையோ தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு நல்லது கிடையாது, கூட்டாட்சிக்கு நல்லது கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ 80லேருந்து 120 போகிறது, ஒரு ஸ்டேட் வந்து 120 சீட்டு வச்சுருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அது வந்து பெரிய அளவிலான ஒரு ஆதிக்கத்தை அவங்களுக்கு கொடுக்கும். அப்போது ஒரு 100 சீட்டு அல்லது 90 சீட்டு அப்படிங்கிறத ஒரு கேப்பாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத மற்ற சின்ன மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற முக்கியமான ரெக்கமெண்டேஷனை வந்து அவங்க அதை ஒரு ஆப்ஷனாக அதில் கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், சீலிங் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் பேக்கேஜ். எப்படி இவங்க திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் கொண்டு வந்து ஓபிசிஸ்க்கு க்ரீமி லேயர்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணாங்க இல்லை, அந்த மாதிரி நீங்கள் கான்ஸ்டுவன்சிஸ்க்கு எவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டாலும் ஒன்றுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணலாம். இதில் இன்னொன்று, நம்ம சோஷியல் ஜஸ்டிஸ் சார்ந்த ஒரு ஆங்கிளும் அதில் பேசுகிறதுனால இந்த ரொட்டேஷன் ஆஃப் ரிசர்வ்டு கான்ஸ்டுவன்சிஸ்ங்கிறது கவனிக்க வேண்டியது. நீங்கள் டீலிமிட்டேஷனை கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்பாக அந்த ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் மாற்றும் பொழுது ரொட்டேட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு தொகுதி, இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்தோம்னா நம்ம கோவிச்செழியன் அவர்களுடைய தொகுதி தொடர்ந்து 4 முறை எம்எல்ஏவாக இருக்கிறார். அந்த ஒரு தொகுதியை தாண்டி நீங்கள் ரொட்டேட் பண்ணியிருந்தால் இன்னொரு தொகுதியை சேர்ந்த ஒரு பட்டியல் சமூக மக்கள் ஒரு பிரதிநிதி ஒருவருக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைத்திருக்கும். இப்போ நீங்கள் அது ரிசர்வ்டு கான்ஸ்டுவன்சிஸை தனியாக ஒரு பார்வையாகவும் அல்லது மற்ற ஜென்ரல் கான்ஸ்டுவன்சிஸ்க்கான ஒரு பார்வை அல்ல அடுத்து இந்த பக்கம் இருக்கிறவர்களுக்கான ஒரு எம்பவர்மெண்ட்டுக்கான ஸ்பேஸு அதுவுமே அடிப்படையில் பாதிக்கப்படும் என்கிற ஒரு ஆங்கிளும் உண்டு. நம்ம ட்ரைபல் கான்ஸ்டுவன்சிஸ் வந்து அது நீங்கள் நார்த்தில் எடுத்துக்கிட்டோம்னா அது நார்த் ஈஸ்ட் எடுக்கிறோம்னா அங்கே சில சிக்கல்கள் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அவங்க வசிக்கக்கூடிய பகுதியாகவே அது இருக்கும், அது தொடருதுன்னா பிரச்சனை இல்லை. பட் இங்கே நம்ம ரிசர்வ்டு கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் ஷெட்யூல் கேஸ்ட் மக்களுக்கு எடுக்கும் பொழுது அதுலேயுமே ரொட்டேஷனில் சிக்கல் இருக்குங்கிறதும் நம்ம கவனிக்க வேண்டியது. ஓகே, இதில் இன்னொரு முக்கியமான சிக்கல் வந்து இந்த காங்கிரஸ் கட்சி சொல்கிறது, எதிர்கட்சிகள் சொல்கிறது வந்து இந்த கேரி மேண்ட்ரிங். அதான் ரொம்ப மெயினு. பாஜகவோட அஜெண்டாவே கேரி மேண்ட்ரிங்கில் தான் இருக்குது. அவங்க வந்து இதை ஒரு சான்ஸாக பயன்படுத்தி முஸ்லீம் திக்காக இருக்கக்கூடிய, அதாவது முஸ்லீம்கள் வந்து வெற்றியை முடிவு பண்ணக்கூடியதை வந்து உடைச்சி முஸ்லீம்ஸ்களை வந்து லூஸாக வேறு ஸ்டேட்டுக்குள்ளே வந்து வேறு கான்ஸ்டியூன்சிக்களை வந்து அவங்கள வந்து அசம்பிள் பண்ணி பிரிச்சிடலாம். மேண்ட்ரிங் அப்படிங்கிறது என்ன வகையில் செய்யப்படும்னா, இப்போ தமிழ்நாட்டில் 40-60 ஆகுறாங்க, ஊபியில் 80-120 ஆகுறாங்கன்னா அப்படியே எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு புதுசாக தொகுதியெல்லாம் வரையணும். ஆமாம், அப்படி வரையும் போது அவங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி அந்த தொகுதிகளை வரைஞ்சிக்கிறது. அது ஏற்கனவே அஸ்ஸாமில் நடந்திருக்கு. இல்லை, அஸ்ஸாமில் ஏறத்தாழ 22-23 தொகுதிகள் வரைக்கும் அங்கே டிசைனிங் ஃபேக்டராக அல்லது ப்ரிடாமினண்ட்டாக இருந்தது முஸ்லீம் மக்கள் தான். இவங்க அங்கே என்ன பண்ணுறாங்க, அங்கே அவங்க தான் இன்டர்னலாக ஏற்கனவே இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க, என்ஆர்சி எல்லாம் கொண்டு வந்து அங்கே டீலிமிட்டேஷன் செய்ததன் மூலமாக அது பாதிக்கும் கீழே ஏறத்தாழ 10 குறைந்திருக்கிறது அப்படிங்கிறத தரவுகளோட கரெக்டாக அவங்க வசிக்கக்கூடிய பகுதிகளில் நீங்கள் எல்லையை பிரிச்சுட்டு இதை ஒரு கான்ஸ்டியூன்சியாக அது ஒரு கான்ஸ்டியூன்சியாக மாற்றிட்டீங்கன்னா, இந்த பூத் இதுக்கு பேர் அந்த பூத் அதுக்கு பேருன்னு பிரிச்சிட்டிங்கன்னா அப்படியே கான்ஷியஸாகவே செய்யப்பட்டதனுடைய விளைவு அங்கே பாஜக கெயின் பண்ணியிருக்குங்கிறதும் ரிசல்ட் அந்த பிறகு பதிவு செஞ்சுருந்தாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனும் சரி, பின்னாடி இப்போவும் சரி. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியது இது ஒன்று. அதாவது எதிர்கட்சிகளுக்கு ஒரு என்மாஸாக ஒரு பிளாக்காக ஒரு வாக்கு செலுத்தக்கூடிய இடத்தை பிரிக்கிறதுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, அவங்க ஜெயிக்க வாய்ப்புடைய இடங்களையே கூட ரெண்டாக பிரிச்சோம்னா அவங்களுக்கே 2 கிடைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸும் இருக்குல்ல. ஒரு பெரிய தொகுதியாக இருக்குது, பாஜக தொடர்ந்து அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அதையே நம்ம 2ஆக பிரிச்சாலும் 2 எம்எல்ஏ எம்பி நமக்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது, நமக்கு செல்வாக்கு மிகுந்த தொகுதியாக இருந்தாலுங்கிற மாதிரியும் அவங்களால அதை செஞ்சுக்க முடியும். ஸோ எதிர்த்தரப்பை பலவீனப்படுத்தவும் முடியும், இங்கே இருக்கிறவங்க நமக்கான பலத்தை கூட்டிக் கொள்ளவும் முடியுங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளோட டிஸ்கஷனுடைய நோக்கமே வந்து ஃபேர் டீலிமிட்டேஷனாக
இல்லை நோ டீலிமிட்டேஷனா இல்லை ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷனா அப்படிங்கிறது தான். இப்போ அடிப்படையில் வந்து தாவேக அரசு முடிவு பண்ணது வந்து நோ டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது அது ஒரு போங்கான ஒரு ஆட்டம் தான். என்னைக்கு இருந்தாலும் டீலிமிட்டேஷன் பண்ணி தான் ஆகணும். அந்த டீலிமிட்டேஷன் கட்டாயமாக வந்து ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது, அது ஃபேராக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த ஃப்ரீஸ்னாலுமே அது எவ்வளோ பீரியடுக்கு பீரியடுக்கு ரொம்ப முக்கியமானது. ஃப்ரீஸ் பண்ணாலும் வேலை திட்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் காலங்காலத்துக்கு 100 வருஷம் ஃப்ரீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். 100 வருஷம் ஃப்ரீஸை சொன்னாலும் நீங்கள் 100 வருஷம் கழித்து இந்த பேலன்ஸ் சரி பண்ணுறதுக்கு ஒரு லாங் டேர்ம் பிளான் இருந்தால் மட்டும்தான் ஃப்ரீஸுக்கு போக முடியும். அது 25 இயர்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரீஸுக்கான லாஜிக் இல்லாத பீரியட். ஆமாம், ரொம்ப ஷார்ட் பீரியட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 25 இயர்ஸில் இங்கே இருக்கக்கூடிய ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் சேமாக வரப்போகிறது கிடையாது. ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு பார்க்கும்போது அது சேமாக வராது. 25 இயர்ஸ் 50 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, வாய்ப்பு தான், இன்னமும் குறைவதற்கான வாய்ப்பு தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதாவது சில்ட்ரன் பர் ஃபேமிலிங்கிறதுக்கான அந்த ரேட்ஸ் நம்ம டிஎஃப்ஆர்லேருந்து எடுத்தாலும் கூட 25 இயர்ஸ் ஃப்ரீஸுங்கிறதே ஒரு அன்ஃபேர் தான். 100 வருஷம் ஃப்ரீஸ்னு வச்சுக்கவேன். அப்போ உங்கள்கிட்ட வேலை திட்டம் இல்லை, உங்களுக்கு ப்ரோக்ராம் இல்லை அப்படின்னா 100 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டுக்கு 5 MP இருப்பாங்க, உத்தரப்பிரதேசத்துக்கு 300 MP இருப்பாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் கதையில் போய் முடியும். ஸோ அப்போ நீங்கள் திட்டம் இல்லை அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் பிளான் இல்லை அப்படின்னா இந்த குரியன் கமிஷனில் அவங்க சொல்கிறது என்னென்னா, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ப்ராக்ரஸை வச்சு அவங்க சொல்கிறது வந்து மினிமம் 100 இயர்ஸ் வில் டேக். அதாவது எல்லா மாநிலங்களும் இதே முன்ன பின்ன வர்றது, இதே ஸ்டேட்டஸ் கோ தொடருது பாப்புலேஷனில் அப்படின்னும் போது மினிமம் அதுக்கு நம்ம இங்கே ப்ரோரேட்டானே மாற்றிட்டு போயிடலாம். நீங்கள் 100 இயர்ஸ் எடுக்கிறதுங்கிறத விடவும் அதுக்கு 2/3 சப்போர்ட் பண்ணோம். ஆனால் சப்போர்ட் பண்ணால் நீங்கள் பாஜகவோட சேர்ந்துட்டீங்கன்னு மொத்தமாக பொலிட்டிக்கலாக முடிச்சு விட்ருவாங்கங்கிறதுனால ஒரு கிராஸ் ரோட்ஸில் வந்து நம்ம எல்லாரும் நின்று. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தமிழ்நாடு அரசு ஒரு லீடு எடுக்கட்டும். வாட் இஸ் ஃபேர் அப்படிங்கிறத எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணணும், டிஃபைன் பண்ணணும். நீங்கள் ப்ரோரேட்டாங்கிறத ஒத்துக்க மாட்டீங்களா? சரி, ஓகே, வாட் இஸ் ஃபேர் அப்படிங்கிறது எல்லாரும் சேர்ந்து. இப்போ உங்களுக்கு இருக்க உடனடியான பிரச்சனை, வாஜ்பாய் 2001 அந்த அரசாங்கம் கொடுத்த 25 ஆண்டுகள் என்பது இந்த டிசம்பர் 31 முடிகிறது. ஜனவரி 1க்குள்ளே நீங்கள் ஃபேர் டீலிமிட்டேஷனை ஒத்துக்கலைன்னா அடுத்து வருகிற லேட்டஸ்ட் சென்சஸ் அடிப்படையில் அதனுடைய பாப்புலேஷன் அடிப்படையில் டிஃபால்ட்டுங்கிறது அதுக்கான ஓப்பன் ஆச்சுன்னா இப்போ இருக்க 7% இல்லை 5.5% போகலாம். அது அதுக்கடுத்த சென்சஸ் வரும்போது நம்முடையது 4% அதுக்கும் கீழே கூட போக வாய்ப்பு இருக்குது. இந்த அபாயம் தான் இப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனையே தவிர யார் கூட இருக்கா, யாரோட சேர போகிறாங்கிறது விவாதமே கிடையாது. இல்லை, இப்போ ப்ரோரேட்டாங்கிறத நீங்கள் ஒத்துக்கல அப்படின்னா வாட் இஸ் ஃபேருங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணணும். வாட் இஸ் ஃபேர்னு சொல்லி அதை ஒரு கேம்பெயினாக மற்ற மாநிலங்களோடு சேர்ந்து ஒரு டாக்குமெண்ட்டை முன்வைக்கணும். இதான் நாங்கள் விரும்பக்கூடிய டிராஃப்ட், இதான் நாங்கள் எதிர்பார்க்குற ஃபேர் அப்படிங்கிறத நீங்கள் குரியன் கமிஷனுடைய அந்த அறிக்கையவே கூட நீங்கள் அதிலிருந்து தரவுகளை எடுத்து கூட இதுதான் ஃபேர் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணலாம். இப்போ சீல் வைக்கிறது, அதே மாதிரி வந்து 100 இயர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணுறது, இப்படி பல விஷயங்களில் அதில் கொடுத்துருக்கக்கூடிய சொல்யூஷன்ஸை எடுத்துக்கிட்டு இதுதான் நாங்கள் எதிர்பார்க்குற ஃபேர் அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபேருக்கான ஒரு டிராஃப்டை ரெடி பண்ணி எல்லா ஸ்டேட்டுக்கும் அனுப்பிச்சி வச்சு இதை நீங்கள் ஏற்றுக்குங்கன்னு சொல்லி இந்தியா அலையன்ஸை வச்சு அதை ஒரு டிபேட்டாக மாற்றலாம். அப்போ எது ஃபேர் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியம். விவேக் சொன்னது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன் அப்படின்னா எல்லாருமே பாஜக வந்ததுக்கப்புறம் ஒரு டிஃபென்சிவ் கேம் தான் ஆடிட்டு இருக்காங்க. இருக்கிறத தக்க வைக்கணும் அப்படிங்கிற மனநிலையில் தான் இருக்குது. பட் ஆனால் குரியன் ஜோசப் அறிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது தக்க வைக்கிறதில்ல, முன்னோக்கி போகிறது. இன்னுமே ஒரு ஃபார்வேர்டாக போய் அஃபென்ஸ் பண்ணி எது ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. அதாவது இதுக்கு முன்னாடி நடந்ததை விட இன்னுமே சூப்பரான ஒரு மெத்தடுகளை கொண்டு வரலாம். இதுக்கு முன்னாடி நடந்தது வந்து இங்கே இருக்கக்கூடிய வல்னரபிள் குரூப்புக்கு வந்து சாதகமாக இருந்துச்சா, அவங்கள பாதுகாத்துச்சா அப்படின்னா அப்படி கூட இல்லை. நீங்கள் வந்து ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு ட்ரைபல் பீப்புளாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு கடலோர மாநிலங்கள் இருக்கலாம், ரூரல் பீப்புளாக இருக்கலாம், தலித்தாக இருக்கலாம், இவங்களை எல்லாத்தையும் இன்க்ளூசிவாக பாதுகாக்கக்கூடிய இடத்துல போன ஃபார்மெட் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஃபார்மெட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி இன்னுமே அதை வந்து அஃபென்ஸ் பண்ணி இன்னும் பெருசாக அதை விரிவுபடுத்தலாம். ஸோ அதனால் வந்து குரியன் ஜோசப் கமிட்டியின் அடிப்படையில் ஒரு ஃபேர் டீலிமிட்டேஷனாக என்ன அப்படிங்கிறத விரிவாக ஆய்வு பண்ணி அதன் அடிப்படையில் இதை செய்கிறது தான் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஒன்று அக்செப்ட் ப்ரோரேட்டா, ஆமாம், இல்லையா 100 இயர்ஸ் ஃப்ரீஸ், இல்லையா வாட் இஸ் ஃபேர். இது மூணுத்தில் ஏதோ ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி ஆகணும். அதை விட்டுட்டு வந்து 25 இயர்ஸ் ஃப்ரீஸுங்கிறதோ அல்லது நோ டீலிமிட்டேஷனுங்கிறதோலாம் வந்து ஒரு டெம்பரவரியாக ஒரு மூச்சு விடுறதுக்கான ஸ்பேஸை கொடுக்கலாமே தவிர அது வந்து பொலிட்டிக்கல் கேம் பின்னாடி வந்து நம்மளை இன்னுமே வல்னரபிள்குள்ளே தள்ளும். அதுதான் அதில் கூடிய பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஏதாவது அடுத்தடுத்து என்ன நியூஸ் வருது டீலிமிட்டேஷன் குறித்து அப்படிங்கிறது குறித்து விவாதிப்போம்.